நிறைய பேர் ப்ரெக்னென்சி டைமில் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரெக்னென்சி க்ளோ பற்றி நம்ம பார்க்கலாம். ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து நார்மலாக வந்து ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நிறைய ஆயில் வந்து நம்ம உடம்புல ஏற்படும். ஸோ ஆயில் திங் ஏற்படால் ஸோ நம்மளுக்கு வந்து க்ளோ கிடைக்கும். ஸோ ஆக்னிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பிளட் வால்யூம். ஸோ நம்மளுக்கு வந்து யூட்ரஸ் நிறையா நம்மளுடைய பிளட்டை எடுத்துக்கொண்டு போய் நம்ம பேபிஸ்க்கு வந்து வளர வைக்கிது இல்லையா. ஸோ நிறையா பிளட்ஸ் வந்து அது வந்து நம்ம எடுத்துக்குது. ஸோ நம்மளும் நிறையா அயன் டேப்லெட்ஸு, அயன் ஃபுட்ஸ்லாம் நம்ம ப்ரெக்னென்சியில் வந்து நிறைய சாப்பிட்டே இருப்போம். ஸோ நிறைய அயன் இன்டேக் இருக்கிறனால கூட நம்மளுக்கு வந்து இந்த ஃபேஸ் க்ளோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி க்ளோ இருக்கணுமான அவசியம் கிடையாது. ஒரு சிலர் வந்து அதை ஃபீல் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து டல் ஸ்கின் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம்.